நான் அமெரிக்காவுக்கு போயிடும்போது அங்கேயே அதை தான் சொல்கிறாங்க, நீ வந்து ஈஸியாக ஒரு சப்ஸ்கிரைபர் ஆகணும், ஈஸியாக உங்களுக்கான ஒரு வியூவர்ஸ் அதை கொண்டு வரணும் அப்படின்னா போலரைஸில் ஏதாவது ஒரு பக்கம் நின்றுருக்கு. திமுக ஆதரவு எடுத்தோம்னா திமுக ஆதரவு மனநிலையில் இருக்கலாம் அந்த சேனலை பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. அன்னைக்கு வந்து முதலமைச்சர் போயிட்டு தூத்துக்குடியில் கார் கம்பெனி ஓப்பன் பண்ணுறது முக்கிய செய்தியா இல்லை இவங்களுடைய போராட்ட முக்கிய செய்தியான்னு பார்க்கும்போது எங்களே போகிற அப்படின்னா பத்திரிகையாளர்கள் எல்லாமே கட்சிக்காரங்க தான், அவங்களே ஒரு சார்பு நிலையோட தான் இருக்கிறாங்க. நடுநிலை அப்படிங்கிறது இங்கே கிடையாது, ஒன்று எஸ் இல்லைன்னா நோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு எதுங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா? நீங்கள் எது மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு நினைக்கிறீங்க? யூடியூப் தான் சார் டிஜிட்டல். அது வந்து அப்போ அந்த ட்ரூ இது இந்த இவருடைய முகத்தை நீங்க தெரிஞ்சதுக்கு 5 வருஷம் வெயிட் பண்ணணும். அடுத்த வருஷம் அந்த கட்சி தோத்து போச்சுன்னா இவர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரு? ஆப்போசிட் பார்ட்டியை தான் எப்பவுமே ஆப்போசிட் பார்ட்டி சப்போர்ட் பண்ணிருந்தோம். ஒரு இன்டர்வியூக்கு 17 கேஸ், 17 வழக்கு, 17 முறை ஒரு இதே வேலையா இருக்கணும். நம்ம எப்படி தானே செய்ய முடியும்? அங்கேயே கோர்ட் வாசல்ல இருக்க வேண்டியதான். இது ஒண்ணு. ஓகே, ஹை கான்ஃபிகரேஷன். ஆமா, மேக் எல்லாமே ஐமேக், மேக் நீ அந்த மாதிரி 4-5 எல்லாமே மேக் ப்ராடக்ட். அது போயிடுச்சு. அப்போ நான் 8 to 10 வீடியோ ஒரு நாளைக்கு பப்ளிஷ் பண்ணி என்னுடைய இன்கம் எவ்வளோ இருக்கும்? இப்போ 2 கேமரா வச்சு நான் ஒர்க் பண்ணும்போது என்னோட இன்கம் எவ்வளோ இருக்கும்? கவர் போட்டு காசு தருவாங்க. அந்த ஒரு முறை அந்த கவரை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த முறை அவர்கிட்ட ஒரு எதிர்மறையான கேள்வி உங்களால் கேட்க முடியுமா? கேட்க முடியாதா? நீங்கள் சம்பாதிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளில் அந்த குறிப்பிட்ட ஒரு குரூப் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ரெட்ஃபிக்ஸ் ஃபீலிக்ஸ் ஜெரால்ட் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களை பார்க்கறது, பேட்டி எடுக்கிறது மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷங்க. இப்போ இருக்கக்கூடிய ஊடகத்தினுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக்கப்படுதா? ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இந்த திராவிட மாடல் அரசுல 2 வகையான பத்திரிகையாளர்கள் அப்படின்ற மாதிரியான நிலை, திமுக சார்பு, நடுநிலை அப்படிங்கிற மாதிரி 2 சார்பு இருக்கா? எப்போதுமே அது இருக்கு. 3வது நிலையம் எப்போதுமே மீடியா தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்தே இன்று வரையும். இப்போ முன்னாடி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, நியூஸ் பேப்பர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்போது நியூஸ் பேப்பர் மட்டும்தான் ஆக்டிவான ஒரு மீடியமாக இருக்கும்போது ஹிந்து, எக்ஸ்பிரஸ், தமிழில் வந்து தினத்தந்தி, தினகரன், முரசொலி, நமது எம்ஜிஆர், இது மாதிரி எல்லா பத்திரிகைகளுமே அதில் நடுநிலையும் இருக்கும், கட்சி சார்பும் இருக்கும், அதே மாதிரி இன்னொரு கட்சி சார்ந்து இருக்கும். தீக்கதிர் வந்து கம்யூனிஸ்டோட கட்சியோடைய சங்கொலி, வைகோ மதிமுகவுடைய பத்திரிகை. இதுதான் அப்படியே டெலிவிஷனாக மாறுது. ஓகே, அப்போ டெலிவிஷன் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், எல்லாராலையும் அது அஃபோர்ட் பண்ண முடியாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் சன் டிவி, ஜெயா டிவி, கலைஞர் டிவி, அதுக்கப்புறம் மக்கள் டிவி, கேப்டன் டிவி, இது எல்லாமே வந்து அரசியல் கட்சிகளால் நடத்தப்பட்ட தொலைக்காட்சிகள் தான். அதுக்கப்புறம் தந்தி டிவி வருது, புதிய தலைமுறையும் இன்னும் ஒரு நல்ல ஆழமாக பார்த்தீங்கன்னா ஐஜேகேன்ற அரசியல் கட்சி தலைவருடைய சேனல்கள் தான். இப்போ இங்கே வரும்போது டிஜிட்டல் மீடியான்னு வரும்போது இங்கேயும் வந்து அப்படிதான் வந்து இருக்குது. பட் என்னன்னா, எப்போதுமே இதை 2 விதமா நீங்க பார்க்கலாம். ஒன்று வந்து மார்க்கெட்டா பார்க்கலாம். நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது அங்கேயே அதை தான் சொல்கிறாங்க, நீ வந்து ஈஸியாக ஒரு சப்ஸ்கிரைபர் ஆகணும், ஈஸியாக உங்களுக்கான ஒரு வியூவர்ஸ் அது கொண்டு வரணும் அப்படின்னா போலரைஸில் ஏதாவது ஒரு பக்கம் நின்றுருக்கு. இப்போ அதிமுக பக்கம் நின்னோம்னா டக்குன்னு அதிமுகவுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் நம்ம சேனலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பிஜேபி பக்கம் நின்னோம்னா பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் டக்குன்னு நம்ம பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. திமுக ஆதரவு எடுத்தோம்னா திமுக ஆதரவு மனநிலையில் இருக்கலாம் அந்த சேனலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ஈஸியாக குயிக்காக டக்குன்னு நம்மளுக்கான அட்டென்ஷனையும் நம்மளுடைய அந்த மார்க்கெட்டில் ஒரு சின்ன ஷேர் எடுக்கிறதுன்றது ஒரு ஃபார்முலா. இதையும் தாண்டி நான் வந்து யாரையுமே சேர்க்க மாட்டேன், நான் நடுநிலையாக இருப்பேன் அப்படின்றது அது ரொம்ப கஷ்டம். பட் இட் டேக்ஸ் லாங் டைம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ப மாட்டாங்க, டேய் நீ இந்த கட்சிக்கு சப்போர்ட்டு அப்படின்வாங்க, நீ இந்த கட்சிக்கு சப்போர்ட்டு. ஏன்னா நான் பர்சனலாக நினைக்கிறது, ஒவ்வொரு செய்தி நிறுவனமும் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக தான் இருக்கணும். ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக தான் இருக்கணும். அது இன்னைக்கு திமுக இருந்ததுக்கு திமுகவுடைய எதிர்நிலையில இருக்கும், நாளைக்கு அதிமுக வரும்போது அதிமுகவோட எதிர்நிலையா இருக்கும், நாளைக்கு வேற ஒரு கட்சி வந்து அதுக்கான எதிர்நிலையில இருக்கும். ஆனா அப்போ இன்னைக்கு வந்து நம்மளுடைய திமுக ஆதரவாளர்னு சொல்லிட்டு இருக்கலாம், நாளைக்கு வந்து அதிமுகவோட ஆதரவாளர்னு சொல்ல ஆரம்பிக்கும். ஏன்னா எப்போதுமே ஒரு எதிர்கட்சிகள் என்ன செய்யுமோ அதை தான் வந்து பத்திரிகையாளர் செய்யும். எதிர்கட்சின்றது அந்த கட்சி விமர்சனம் பண்றதுல மக்கள் சார்ந்து நிக்கிறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து
துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்த போராட்டத்தை ஒரு நடுநிலை செய்தியாளரால் மக்கள் சார்ந்து செயல்படுற ஒரு ஊடகமா நம்ம அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அன்னைக்கு முதலமைச்சர் போயிட்டு தூத்துக்குடியில கார் கம்பெனி ஓபன் பண்றது முக்கிய செய்தியா இல்ல இவங்களுடைய போராட்டம் முக்கிய செய்தியான்னு பார்க்கும்போது என்னை பொறுத்தவரையும் இந்த மக்களின் போராட்டம் தான் முக்கியமா இருக்கும். இதுதான் நம்மளுக்கு முக்கியத்துவம் தரணும். அது மாதிரி மேல்மா சிப்காட் தேவையில்லைன்னா அந்த மக்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அதுல இருந்து தான் நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில அதை தான் ஒரு ஊடகம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப இதற்கு ரொம்ப நாள் எடுக்கும், பல வருடங்கள் எடுக்கும். இதோட சக்சஸ் ரேட்டு ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். பட் அதுதான் மக்கள்கிட்ட ஒரு கிரெடிபிலிட்டியை சம்பாதிக்கிற ஒரு ஊடகமோ இல்ல ஊடகவியலாளரோ இருக்க முடியும். பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா, பத்திரிகையாளர்கள் எல்லாமே கட்சிக்காரங்க தான், அவங்களே ஒரு சார்பு நிலையோட தான் இருக்கிறாங்க, நடுநிலை அப்படிங்கிறது இங்க கிடையாது, ஒண்ணு எஸ் இல்லைன்னா நோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் அப்படின்னு வர்றதே அவங்களே ஒரு கட்சி பார்ட்டி நிகழ்ச்சிகள்ல நிறைய நடந்துக்கிறாங்களே, அப்ப இவங்களே ஒரு அஜெண்டா வச்சுட்டு தானே வர்றாங்க. உள்ள வரும்போதே யார் அப்படின்றது ஒரு கேள்வி இல்லை. அதான் தொடக்கத்திலே சொன்னேன், ஈஸி மணி, ஈஸியான பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அந்த வழி. அந்த கட்சியும் கொடுத்துரும். இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா, இன்னைக்கு எதுங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா? நீங்க எது மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு நினைக்கிறீங்க? யூடியூப் தான் சொல்றாங்க. டிஜிட்டல், அது யூடியூபா இருக்கலாம், இல்ல ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இல்ல சோசியல் மீடியா எல்லாமே, ட்விட்டரா இருக்கலாம், எல்லாமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இயங்குறது தான் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. இந்த சோகால் ட்ரெடிஷனலா வீட்டுல உட்காந்து 10 மணி காலையிலேருந்து நியூஸ் பாக்குறதுலாம் யாரும் இல்லை. எல்லாரும் ஆஃபீஸ் போற வழியில போன்ல பார்த்துட்டு போயிடறான். ஸோ டிஜிட்டல் கன்சம்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்ப எல்லா அரசியல் கட்சிகளுமே டிஜிட்டல்ல நம்மளுக்கு ஒரு பெரிய வாய்ஸ் தேவைப்படுது அப்படின்றத முடிவு பண்றாங்க. அப்ப யாரெல்லாம் தேர்றாடா பாரு, ரேட்டு பேசு, எவ்வளவு ரேட்டு இவனுக்கு, புடி அவனை புடி, எவ்வளவு அண்டாவா குண்டாவா, இந்த அண்டாவுக்கு எவ்வளவு வேணும், இந்த குண்டானுக்கு எவ்வளவு வேணும், இதெல்லாம் கொடு, எவ்வளவு பேசுற கொடுத்துரு, அப்ப அது நீ கத்தின்னு அவ்வளவுதான். ட்ரூத்ங்கிறது இங்க கொஸ்டினபிளாக இல்லைங்க சார். ட்ரூத் கொஸ்டினபிளா தான் இருக்கு. ஆமா, அதுதான் இது சம்படியா ஃபேக்ட்டுங்க சார். இதுங்க அதுதான் ஃபேக்ட். அது ஃபேக்ட். பட் எல்லாருமே அப்படி இருந்தது இல்லைல்ல. உண்மை பக்கம், அதாவது உண்மைன்றதே பல டைமென்ஷன்ல இருக்கும். மக்கள் பக்கம் எது நிக்கிறோமா அதுதான் என்னை பொறுத்தவரை உண்மை. இப்போ பரந்தூர் விமான நிலையம் வேண்டுமா வேண்டாமா, உண்மை வேண்டும்னு ஒரு குரூப், இதுதான் உண்மை, வேண்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. வேண்டாம் அப்படின்னு ஒரு கூட்டமும் இருக்குது. அப்ப நீங்க யார் பக்கம்? வேணும்னு சொல்ற பக்கமா, வேண்டான்னு சொல்ற பக்கமா? அப்ப இதை நீங்க அரசியல் கட்சியோட ஒப்பிட்டு பாருங்க. திமுக ஆதரவாளரா ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் வேணும்னு சொல்லுவாரு, ரைட்டுங்களா? அதிமுக ஆதரவாளராக இன்று இருந்தாருன்னா அவர் வேணும்னு சொல்லுவார், அவரும் வேணும்னு சொல்லுவாரு, வேண்டான்னு சொல்லுவாரு. நாளைக்கு அதிமுக அந்த பக்கம் போய் ஆட்சி அமைக்கும் போது பரந்தூர் நிலையம் கொண்டா இவர் என்ன சொல்லுவாரு? மாறிப்பாங்க, அப்படியே மாறிப்பாரு. ஆனா என்னைக்குமே மக்கள் பக்கம் நின்னு வைங்களேன், அவர் எப்போதெல்லாம் இந்த மக்கள் வேண்டான்னு சொல்றாங்களோ, ஆட்சிகள் மாறினாலும் இந்த மக்கள் வேண்டான்னு சொல்லும் போது அவங்க பக்கம் தான் நிக்கணும். அப்போ அந்த ட்ரூ இது இவருடைய முகத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருஷம் வெயிட் பண்ணணும். அடுத்த வருஷம் அந்த கட்சி தோத்து போச்சுன்னா இவர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாருன்ட்டு அப்பதான் அவருடைய நிலைப்பாடு தெரியும். இதே போன 5 வருஷத்துக்கு முன்னாடி ஐயோ பரந்தூர் விமான நிலையம் வேணும்னு கத்திருந்த, இன்னைக்கு டிஎம்கே எதிர்கட்சி ஆனோட வேணாம்னு கத்துறியா அப்படின்ற அந்த முகத்திரை உடையறதுக்கு 5 வருஷம் மேல ஆகணும், இல்லை ஆட்சி மாற்றம் வரது வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ ரெட்பிக்ஸ் ஏடிஎம்கே மேபி அடுத்து ஆட்சி அமைச்சது அப்படின்னாலும் அப்பயும் ஆப்போசிட் பார்ட்டியா தான், எப்பவுமே ஆப்போசிட் பார்ட்டி சப்போர்ட் பண்ணிருந்தோம். நெவர் பேஸ்ட் ஆன் தி இஷ்யூஸ், அதுவும் மக்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படிதான் நம்ம இயங்க முடியும். அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் வாட் ஐ see as a journalism. சார், இப்போ பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை கொண்டு போகும்போது தாக்குதலுக்குள்ளாகிறது, பர்சனலா அவங்களுக்கான விஷயங்கள் நடக்கிறது. ஈவன் உங்களுக்கே நடந்திருக்கு. கடந்த ஆண்டு ஒரே ஒரு காணொலி ஜேர்னலிஸ்ட் சவுக்கு சங்கர் அவரோட எடுத்தது, அதனால நீங்க சந்திச்ச சட்ட போராட்டம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். எக்கனாமிக்கல் கிரைசிஸ் அளவுக்கு உங்களுக்கு நடந்திருக்கு. மீண்டு வந்துட்டீங்களா, எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க? ஒரு இன்டர்வியூக்கு 17 கேஸ், 17 வழக்கு, ஒரே இன்டர்வியூ 17 வழக்கு செக்ஷன்ஸ், இல்ல 17 செப்பரேட் கேஸ், ஒரே இன்டர்வியூக்கு 17 சார்ஜ் ஷீட், 17 முறை சாட்சி, 17 முறை ஆர்குமெண்ட், 17 முறை கிராசிங், 17 பனிஷ்மெண்ட். எப்படி அது முடியும்? ஸோ இப்போ இந்த வழக்கு தொடர்ந்துச்சுன்னா நான் கோயம்புத்தூர்ல தான் நடக்குது, 17 வழக்கு கோயம்புத்தூர்ல தான் நடக்குது. இப்போ 17 வழக்கும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு வரும், அடுத்த நாள் ஒரு நாளைக்கு வரும், அடுத்த வாரம் ஒரு நாளைக்கு வரும், இல்லைன்னா 5 நாளைக்கு ஒரு வாட்டி வரும். 17 முறை ஒரு இதே வேலையா இருக்கணும் நமக்கு. நம்ம எப்படி வேலை செய்ய முடியும்? அங்கேயே இருக்க கோர்ட் வாசல்ல இருக்க வேண்டியதுதான். இது ஒண்ணு. ரெண்டாவது, நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தே 1 இயர் ஆக போகுது, ரைட்டுங்களா? இன்னும் என் கேமராஸ் எல்லாம் வரல.
6 கேமராஸ். ஆமா சார், எல்லாமே கிட்டத்தட்ட 3 to 4 lakhs 4 lakhs 20 lakhs அது 6 கேமரா போயிடுச்சா? அந்த கேமரா என்ன எப்படி இருக்கும்? யூஸ் பண்ணவே இல்ல, அப்படியே இருந்தா ஃபங்கஸ் வந்துரும், ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். அது மழையில கிடக்கோ தண்ணியில கிடக்கோ எங்க வச்சிருப்பாங்க. ஸோ 4 எடிட்டிங் மிஷின். ஓகே, ஹை கான்ஃபிகரேஷன். ஆமா, மேக் எல்லாமே ஐமேக், மேக் மீ, அந்த மாதிரி 4-5 எல்லாமே மேக் ப்ராடக்ட். அது போயிடுச்சு. என்னுடைய பாஸ்போர்ட், சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், வீட்டு பத்திரம் எல்லாமே வந்து போயிடுச்சு. ஆதார் கார்டு உட்பட இன்னும் வந்து இதெல்லாம் என் கைக்கு இன்னும் வரல. ஸோ நான் வந்து தொழில் நடத்தணும் தானே. அந்த ஒரு வீடியோக்காக பர்சனலா நீங்க இழந்த இழப்புகளுடைய மதிப்பு இப்ப நீங்க சொல்றது எல்லாமே அது நான் வந்துட்டு எங்க ஆஃபீஸ்ல 8 கேமரா இருக்கும், 8 கேமராமேன் இருப்பாங்க, 8 ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோரினாலும் வச்சுருந்தா எனக்கு 8 ஸ்டோரிஸ், ரைட்டுங்களா? இப்போ 2 கேமரா இருக்குது, ரைட்? அப்போ நான் 8 to 10 வீடியோ ஒரு நாளைக்கு பப்ளிஷ் பண்ணி என்னுடைய இன்கம் எவ்வளோ இருக்கும்? இப்போ 2 கேமரா வச்சு நான் ஒர்க் பண்ணும்போது என்னோட இன்கம் எவ்வளோ இருக்கும்? கையை உடைச்ச மாதிரி இல்லை, கையை உடைச்ச சி. பட் ஐ எம் நாட், எனக்கு வந்து அது வந்து பெருசா எனக்கு தெரியல. நான் வந்து நார்மலா என்னுடைய இப்போ நீங்க 2 கேமரா போட்டு யூஸ் பண்றீங்களா, அது மாதிரி நான் 3 கேமராஸ் யூஸ் பண்ணுவேன் ஸ்டுடியோல. 2 கேமரா இருக்கு, போட போன்ல ஒரு கேமரா போடு, ஐபோன் எடுத்துன்னு போய் மாட்டு, வைடு 1 2 க்ளோஸ், ஒரு வைடுக்கு போனு வச்சுட்டு நான் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு வந்து எதுவுமே இல்லாட்டி கூட ஒரு போன் இருந்தா கூட போதும். ஐ கேன் டூ எவ்ரிதிங். ஐ எம் நாட் பாதர்ட். பட் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்ன்றதுனால. இந்த இடத்துல தானே சார் நம்ம திமுக காரனா மாறதற்கான எதுக்குங்க மாறணும்? ஒரு கம்பல்சன் வருது இல்லை? எதுக்கு மாறணும்? மாறினா என்ன பண்ணுவாங்க? சரி, இப்போ கூட நீங்க திமுக சார்பு கேள்வி முடிச்சா, திமுக சார்பு ஊடகமா இப்ப மாறீங்கன்னா கூட நீங்க சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் வித்தின் எ செகண்ட் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும் நான் நினைக்கிறேன். இல்ல அது எப்படின்னா, கொஞ்சம் குனிங்கன்னு வானுங்க, குனிஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் குனி, இன்னும் குனிஞ்சோம்னா இன்னும் குனி, அப்ப கடைசியில படுத்துருக்க அப்படின்றானுங்க. அதற்கு நான் நேராவே நின்று போறேனே. சரி, ஒன்ஸ் யூ, நான் வந்து பேசிக்கா அடிமட்டத்துல இருந்து ஒரு சாதாரண மைக் எடுத்துட்டு போற ரிப்போர்ட்டர் ஆள்ல இருந்து என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சேன். ஓகே, அப்போ இன்னைக்கும் இங்க கரப்ஷன் இருக்கானா? இருக்கு. எங்க ஜேர்னலிஸ்ட் மத்தியில கரப்ஷன் இருக்குன்னா இருக்கு. ஒவ்வொரு பிரஸ் மீட் முடிஞ்ச பிறகும் அரசியல் கட்சிகள் கவர் போட்டு காசு தருவாங்க. அந்த ஒரு முறை அந்த கவரை நீங்க வாங்கிட்டீங்கன்னா அடுத்த முறை அவர்கிட்ட ஒரு எதிர்மறையான கேள்வி உங்களால கேட்க முடியுமா? கேட்க முடியாதா? கண்டிப்பா முடியாது சார். கண்டிப்பா கேட்க முடியாது. வாங்கின காசுக்கு விசுவாசமா இருக்கும்ல. அந்த டேல இருந்தே எனக்கு அந்த பழக்கம் இல்லை. அதனால வாங்குறவங்க எல்லாம் வந்து தப்பானவர்கள் சொல்ல வரல. ஏன்னா நான் வேலை செய்த கம்பெனியில் எனக்கு நல்ல சேலரி கொடுத்தாங்க. அப்ப எனக்கு அந்த கவர் வாங்கி எனக்கு அந்த கவர் காசு எனக்கு தேவை கிடையாது. அது எனக்கு ஒரு கான்பிடென்ட் கொடுத்தது. ஓகே, நீங்க யாரா ஜெயலலிதாவா இருங்க, கருணாநிதியா இருங்க, இல்லைன்னா யாரா வேணா இருங்க, நான் ஐ ஹேவ் த லிபர்ட்டி டு ஆஸ்க் த கொஸ்டின் தட் ஐ வாண்டட். அந்த தைரியம் உங்களுக்கு எங்கேருந்து வரும்? நீங்க கரப்ட் இல்லைன்னா தான் வரும். கரப்ட் ஆயிடுச்சுன்னா வந்து நிறைய ஜோக்ஸ் இருக்கு, அதை சொல்லவே நான் பல பேரோட மனம் புண்படும். அதனால வாங்குறவங்க வந்து வேற மாதிரி ஐயா ஐயான்னுவாங்க, இல்லை அம்மா அம்மான்னுவாங்க, அம்மா அப்படின்னுவாங்க, ஐயா அப்படின்னுவாங்க. அது நமக்கு தெரியும். அது 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 அந்த மனநிலை அதை வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் விரும்புறது இல்லை. அவங்க யார் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா போல்டா கேள்வி கேட்கறாங்களோ அவங்கள தான் விரும்புவாங்க. இந்த சொம்படிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறத அவங்க விரும்ப மாட்டாங்க. பட் இவங்க வந்து காசு வாங்கி பழக்கப்பட்டதுனால அப்படியே சொம்படிக்கிற மாதிரியே கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு முக்கியத்துவமும் இந்த தலைவர்கள் தரப்போறது இல்லை. அவங்களுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கவங்கள தான் பிடிக்கும். ஸோ அந்த விதத்தில் நம்ம எதுக்கு அல்டிமேட்டா நம்ம யாருக்கு வேலை செய்யறோம்? மக்களுக்கு தான் வேலை செய்யறோம். மக்கள் தான் நம்மளுடைய கன்சியூமர். நான் வந்து நீங்க ஒரு செய்தியாளரா உங்க நிறுவனத்தை பயன்படுத்திக்கிறீங்க. ஆனா அல்டிமேட்டா யாருக்கு ஒர்க் பண்றீங்க? மக்களுக்கு தான் ஒர்க் பண்றீங்க. அதே மாதிரி நானும் இந்த நிறுவனத்தை பயன்படுத்திக்கிறேன். பயன்படுத்தி யாருக்கு ஒர்க் பண்றோம்னா மக்களுக்கு தான் ஒர்க் பண்றோம். மக்கள் வந்து முடிவு பண்றோம். அதனால எதுக்கு நம்ம ஒரு சார்பு எடுத்து அந்த குயிக் மணி இருக்குல்ல, அந்த குயிக் மணி தேவை கிடையாது. நல்ல செய்திகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுத்தா மக்கள் ஆர்வமா பார்ப்பாங்க. அதுக்கு தானே செய்தி என்பது எந்த ஃபார்மா இருக்கட்டும், அது பிரிண்ட் ஃபார்மா இருக்கட்டும், டெலிவிஷனா இருக்கட்டும், டிஜிட்டலா இருக்கட்டும், யூ ஹாவ் டு கிவ் அ நியூஸ் டு தெம். If the news is good, people are going to read, people are going to watch, people are going to react. அப்போ உங்களோட நியூஸ் நல்லதா இருந்து மக்களுக்கு தேவையானதான் மக்கள் அதை வந்து அதிக அளவில் பார்ப்பாங்க. அதிக அளவில் பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். நீங்க சொம்படிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த குறிப்பிட்ட ஒரு குரூப் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் நல்லா பார்க்கறது ஃபேட் அவுட் ஆயிடும். இவன் கிடக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்போ
ஒரிஜினல் கோல் ஆஃப் அ மீடியா இஸ் டு கிவ் அ கரெக்ட் நியூஸ் டு த பீப்புள். அதான் அந்த மீடியா எந்த நோக்கம். இப்போ நான் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியா ஆரம்பிச்சேன்னா ஐ ஷுட் கிவ் த பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் டு தெம். Or if it is a news channel, I should give the best news to them, what they want. அது மக்களுக்கு தேவையான செய்தியை கொடுக்கும்போது மக்கள் கொண்டாட போறாங்க. அதன் மூலமா உங்களோட பிசினஸும் வளர போகுது. 2 லட்சத்துக்கும் 3 லட்சத்துக்கும் நம்ம வந்து போய் கியூல நின்று பிச்சை எடுக்கணும். கிரெடிட் எடுத்துக்கிறது அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அந்த மாதிரியான வழியிலன்ற இப்ப என்னன்னா ஊழல், சட்டம் ஒழுங்கு இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து எடுத்து சொல்வதற்கான, குற்றங்களை சொல்வதற்கான அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்குதா சார்? இப்போ ஏன்னா நீங்க தாக்குதலுக்குள்ளானது சவுக்கு சங்கர் வீட்டுல அவங்க நடந்தது அப்படின்றலாம் பாக்குற பத்திரிகையாளர்கள் வந்து நமக்கு எதுக்குப்பா வம்புன்ற மாதிரி பயந்து வேற மாதிரி அதை ஸ்டாண்ட் எடுக்கிறது. பத்திரிகையாளர்களை நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. பத்திரிகையாளர்கள் தேர் குட் பீப்புள். இப்போ எந்த ஒரு இஷ்யூவையும் எந்த ரிப்போர்ட்டரும் கவர் பண்ணாம இருக்கிறது இல்லை, எல்லாம் போய் கவர் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை சொல்லுமே எல்லா சேனலும் கவர் பண்ணுது. பட் அது ஆன் ஏர்ல வருதான்றதுதான் சந்தேகம். எடிட்டரோட கையில தான் இருக்கு, அந்த நிறுவனத்தோட கையில இருக்கு. எடிட்டருமே அவருக்கு ஒரு கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறாரு. அப்ப ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் இப்போ நான் சொல்றது பொதுவா டெலிவிஷன்ல பேப்பர்ஸ்ல வந்துருது, டெலிவிஷன்ல இது எல்லாமே வருதா அப்படின்னா வரல. ஏன் வரல அப்படின் போது இங்க உள்ள டெலிவிஷன்களும் அரசை நம்பி இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. அவங்களுக்கு விளம்பரம் ரொம்ப முக்கியம். அந்த விளம்பரத்துல அரசு பங்கு ரொம்ப, அரசோட விளம்பரம் ரொம்ப முக்கியமானது. செய்தித்தாள்களுக்கும் அரசோட விளம்பரம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துல ஒரு டெண்டர் பத்தியான ஒரு நியூஸ் வருது, இல்லைன்னா ஒரு இப்ப மேல்மா இந்த இத்தனை சர்வே நம்பரை நாங்க வந்து கையகப்படுத்த போறோம்ன்றது எல்லாமே அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணோம். அது ஒரு 5 பேஜ் வரும். 5 பேஜுக்கு ஹிந்துக்கு எவ்வளவு காசு கிடைக்கும்? அது மாதிரி நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள். அது மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமலர், தினத்தந்தி எல்லாத்துக்கும் போகும்ல. அப்ப அந்த விளம்பரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தானே தொலைக்காட்சியில அரசோட விளம்பரங்கள் ரொம்ப முக்கியம். 2வது அரசே இங்க கேபிள் டிவி நடத்துது. கொஞ்சம் வந்து ஏத்து பேசினா பக்கம் புரியுவாங்க. புரியுது, நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கடைசியா வந்து அந்த கேபிள் வழியா தானே உங்க வீட்டுக்கு போகணும். என்ன நடக்கும்னு சொல்ல வரீங்க. ஆனா என்ன நடந்தது, இதுதான் நடந்துட்டு. ஆமா சார், அப்ப சரியான தகவலோ உண்மையான தகவலோ மக்கள்கிட்ட போய் சேராது அப்படின்றதான உண்மையா இருக்கு. மக்கள் அதாவது இன்னைக்கு சொல்லணே, ஆட்சி மாற்றமே நடக்குது, அதிமுக பீரியடே வருதுன்னு. அப்ப அரசு கேபிள்ல சன் டிவி எப்படிங்குவாங்களா? முடியாது. ஏன்? இல்ல, ஏதாவது தவறு மக்கள் கொந்தளிச்சிருவாங்கல்ல. See, if you have people support, they have to oblige. அப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். மக்களுடைய ஆதரவை உருவாக்குறது தான் ரொம்ப முக்கியம். மக்களோட ஆதரவை உருவாக்கிட்டோம்னா அந்த ப்ராடக்ட் வரலாம் வந்து என்ன நினைச்சிட்டு அநீதியும் அப்படி இப்படின்னு பயங்கர போராட்டம்லாம் ஆரம்பிச்சிடும். எதுக்குடா கெட்ட பேர் கொடுத்து விடுங்க அப்படின்றத அவங்க பண்ணிடுவாங்க. அதை எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்கள் சரியான ஒரு சேனலா ஒரு 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 ஊடகமா நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா உங்களை அரசு கூட பண்ண முடியாது, யோசிக்கும். ஸோ அதுதான் நான் சொல்றேன். நிறைய கேள்விகள், ஒரு ரம்மியமான பேட்டினே சொல்லலாம். கருத்துக்களுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.